வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுவினருடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகளின் விவரங்கள் வெளியீடு. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்போருக்கு முக்கிய அறிவிப்பு. பௌத்த மதத்தினரின் மகாசங்க மாநாடு இன்று ஆரம்பம். நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நீடிப்பு. வீடுகளில் வளர்க்கப்படும் பிராணிகளினால் நீர்வரப்பு நோய் அதிகம் பரவுவதாக எச்சரிக்கை. பிரித்தானிய மக்களின் எதிர்ப்புகள் காரணமாக நாமல் ராஜபக்சவிற்கான வாய்ப்பு இரத்து. வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தல். யாழ் பல்கலைக்கழக வரலாற்றில் ஒரே தடவையில் 8 தங்கப்பதக்கங்களை பெற்று மாணவியொருவர் சாதனை. இலங்கை லொத்தர் வரலாற்றில் தனிநபர் ஒருவர் 62 கோடி ரூபாயை வென்று புதிய சாதனை. தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளதாக நிபுணர் ரொஹான் குணரத்ன அறிவிப்பு. 2 வாரங்கள் கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி கோரிக்கை. சட்டவிரோத சொத்து சேகரிப்பில் 3 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கம். கைது செய்யப்பட்ட பிரித்தானியாவின் முன்னாள் இளவரசர் விடுதலை. தற்காலத்தில் பௌத்த மதத்திற்கும் மகா சங்கத்தினருக்கும் எதிராக விடுக்கப்படும் அழுத்தங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் மகா சங்க மாநாடு இன்று நடத்தப்படுகின்றது. இம்மாநாடு இன்று பிற்பகல் 2 மணிக்கு அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளன தலைமையகத்தில் ஆரம்பமானது. சங்க மாநாடு எந்தவொரு அரசியல் நோக்கத்திற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டது அல்ல என முறுத்தொட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பிக்குகளுக்கு எதிராக விடுக்கப்படும் பல்வேறு அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் அது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுமே இம்மாநாட்டின் பிரதான நோக்கம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே பிரிவினைவாதத்திற்கும் பிரிவினைவாத சக்திகளுக்கும் எதிராக செயற்படுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்து மக்கள் மனு ஒன்றில் கையெழுத்திடும் வேலை திட்டம் நேற்று ஆரம்பமானது. பெப்பிலியான சுனேத்ரா தேவி மகா பிரிவினா வளாகத்தில் இந்த மக்கள் மனுவில் கையெழுத்திடும் நடவடிக்கை ஆரம்பமாகியிருந்தது. பேராசிரியர்களான மெதகொட அபியதிச தேரர், இந்துராக்காரே தமரத்ன தேரர் மற்றும் மெல்வானே சந்தரத்ன தேரர் ஆகியோர் தலைமையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் குணதாச அமரசேகர மற்றும் கல்யாணந்த திரானகம உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட தேசிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த மக்கள் மனுவை எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாகவும் ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் மாத்தளை, பதுளை, முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக நுவரேலியா மற்றும் பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிவிப்பின்படி நுவரேலியா மாவட்டத்தின் வெலப்பனை, நெல்தண்டகின்ன, மதுரட்ட, ஹங்குரன்கெத்த ஆகிய பகுதிகளுக்கும் பதுளை மாவட்டத்தின் மீககிவுல, கந்தகட்டிய ஆகிய பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பூனைகள் மூலம் நீர்வரப்பு நோய் பரவும் வீதம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வருடம் நாட்டில் பதிவான நீர்வரப்பு நோயாளிகளில் பெரும்பாலானோருக்கு வீதியோரங்களில் உள்ள கட்டாக்காளி நாய்கள் கடித்தமையினால் அல்லாது வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்கள் கடித்தமையினாலேயே பரவியுள்ளதாகவும் சுகாதார பிரிவினர் தெளிவுபடுத்தியுள்ளனர். நாய்கள், பூனைகள், அணில்கள், கீரிப்பிள்ளைகள் போன்ற விலங்குகள் கடிப்பதன் மூலம் பரவும் நீர்வரப்பு நோயானது ஒரு கொடிய நோய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளமைக்கு அமைய வருடம் ஒன்றுக்கு நாட்டில் 2,50,000 முதல் 3 லட்சம் வரையான நாய்க்கடி சம்பவங்கள் மாத்திரம் பதிவாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோரின் கடும் எதிர்ப்பை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கேம்பிரிட்ஜ் யூனியனில் நடைபெறவிருந்த விரிவுரை இரத்து செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாத இறுதியில் நாமல் ராஜபக்சவின் பிரித்தானிய விஜயத்தின் போது ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் இரண்டிலும் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் பிரித்தானியா முழுவதிலும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் குழுக்கள் இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்பதற்கு தமது கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தனர். இதன்போது ஐக்கிய ராச்சியத்தின் தமிழ் மாணவர் சங்கங்களும் பிரித்தானிய தமிழ் அமைப்பும் நாமலுக்கு வழங்கப்பட்ட பேச்சுவாய்ப்பை உடனடியாக இரத்து செய்யுமாறும் அழைப்பு விடுத்தது. இந்நிலையில் எதிர்ப்புகள் மற்றும் அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஏற்பாட்டாளர்கள் கேம்பிரிட்ஜ் யூனியன் விரிவுரையை இரத்து செய்ய தீர்மானித்துள்ளனர். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்சவிடமிருந்து எவ்வித பதில்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் 1 2026 முதல் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் புதிய வரி விதிப்பினால் வாகனங்களின் விலையில் பாரிய மாற்றம் ஏற்படாது எனவும் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே உறுதியளித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக ஜப்பானில் வாகன விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்த விலை குறைப்பின் பலன் உள்ளூர் சந்தையிலும் பிரதிபலிக்கும் என்பதனால் வரியினால் ஏற்படும் சிறு அதிகரிப்பு ஈடு செய்யப்படும். இதன்படி 2.5% வரி என்பது வாகனத்தின் பெறுமதிக்கு ஏற்ப சுமார் 75,000 முதல் 1 லட்சம் வரை மாத்திரமே மேலதிகமாக இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது பல தனிநபர் இறக்குமதியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றனர். எனினும் புதிய முறைமையில் வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிப்பதற்கு முன்பே துறைமுகத்தில் வரியை செலுத்த வேண்டும். இதனால் அரச வருமானம் அதிகரிப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் செய்யப்படாத அனைத்து இறக்குமதியாளர்களும் சமமாக வரி செலுத்துவது உறுதி செய்யப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பீட வரலாற்றில் ஒரே நேரத்தில் அதிக தங்கப் பதக்கங்களை பெற்று மாணவியொருவர் சாதனை படைத்துள்ளார். நேற்று நடைபெற்ற யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த அபிராமி நற்குணம் என்ற மாணவியை மருத்துவ கற்கையில் பல்வேறு துறைகளிலும் தனது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி 8 தங்கப் பதக்கங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். இவர் மருத்துவ படிப்பின் அனைத்து கட்டங்களிலும் முதலிடம், சத்திர சிகிச்சை, மகப்பேற்றியல் மற்றும் குழந்தை மருத்துவம் உட்பட பல்வேறு துறைகளில் விசேட சித்தி மற்றும் மருத்துவ பீடத்தின் சிறந்த மாணவி ஆகிய பதக்கங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வரலாற்றில் ஒரே நேரத்தில் அதிக தங்கப் பதக்கங்களை வென்ற மாணவி என்ற பெருமையை மருத்துவ பட்டதாரி அபிராமி நற்குணம் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை லொத்தர் வரலாற்றில் மிகப்பெரிய பரிசுத்தொகை ஒன்று நேற்று வெல்லப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய லொத்தர் சபையின் கப்ருக லொத்தர் சீட்டிலிப்பில் 62 கோடி ரூபாய் பரிசுத்தொகை நேற்று வெல்லப்பட்டுள்ளது. இது இலங்கை லொத்தர் வரலாற்றில் தனிநபர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிக பரிசுத்தொகை என்பதும் புதிய சாதனையாகும். இந்த சீட்டிலிப்பில் குறித்த நபர் 62 கோடியே 98,55,919 ரூபாவை வென்றுள்ளார். வரலாற்றில் தனிநபர் ஒருவர் வென்ற மிகப்பெரிய பரிசுத்தொகை இதுவெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றில் தெரிவித்தார். பத்மே உள்ளிட்ட சில சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களிடம் இருந்த 30 தொலைபேசிகள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே இத்தகவல்கள் கண்டறியப்பட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றில் குறிப்பிட்டார். இதன்படி குறித்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் முழுமையான விசாரணைகளின் பின்னர் இது குறித்த தெளிவான விவரங்கள் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கல்கிசை தலைமையக போலீஸ் நிலையத்தில் இருந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய பெண் சந்தேக நபர் தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் 2 போலீஸ் சார்ஜன்கள், 1 போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இரவு நேர பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய மற்றும் உதவி பணிப்பாளராக கடமையாற்றிய 2 சார்ஜன்களும் சந்தேக நபரின் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிளுமே இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. குறித்த பெண் சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மொரட்டுவை விசேட அதிரடிப்படை முகாமின் விசேட நடவடிக்கை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். ராத்மலானை மெலிபன் சந்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவரிடம் இருந்து 36,650 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த குறித்த பெண் சந்தேக நபர் கடந்த 16ஆம் தேதி தனது இயற்கை உபாதையை தீர்க்க வேண்டும் என கூறி பெண் கான்ஸ்டபிளுடன் கழிவறைக்கு சென்ற போது அங்கிருந்து தப்பிச் சென்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் ஏறி தப்பியோடியுள்ளார். எவ்வாறாயினும் தப்பியோடிய சந்தேக நபர் 8 மணித்தியாலங்களுக்கு பின்னர் அன்றைய தினமே தளவத்துக்கொட கிம்புலாயில பகுதியில் வைத்து விசேட போலீஸ் குழுவினரால் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கச்சத்தீவு திருவிழாவிற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார். இத்திருவிழாவானது எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த திருவிழாவுக்கு செல்லும் யாத்ரீகர்களின் நன்மை கருதி 27ஆம் திகதி அதிகாலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அரச மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்து குறிக்கட்டுவான் இறங்குதுறை வரை சேவையில் ஈடுபடும் என அறிவித்துள்ளார். அத்துடன் கச்சத்தீவு படகு சேவையானது குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் இருந்து 27ஆம் திகதி காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிக்கட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணமாக 1200 ரூபாய் அறவிடப்படுகின்றது. இதேவேளை கச்சத்தீவு குழுவாக தனியாக படகில் வரும் யாத்ரீகர்கள் அவர்களது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம், படகின் வகை, படகோட்டியின் பெயர், தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை 2 பிரதிகளில் கொண்டு வருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களில் இருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவிற்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள கடற்படை முகாம்களை தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக்கொள்வது அவசியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் படகு மூலம் பயணிப்போர் பிப்ரவரி 27ஆம் திகதி பிற்பகல் 4 மணிக்கு முன்னர் கச்சத்தீவை அடையும் வகையில் தமது பயணங்களை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபன் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படும் சட்டமூல முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச பயங்கரவாதத்துறை நிபுணர் ரொஹான் குணரத்ன தெரிவித்துள்ளார். காலத்துக்கு காலம் பதவி வகித்து வரும் அரசாங்கங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கப் போவதாக அறிவிக்கின்றன. எனினும் அரசியலுக்கு அப்பால் தேசிய நலன் என்ற அடிப்படையில் குறித்த முன்மொழிவு வலுப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் சர்வதேச பயங்கரவாதத்துறை நிபுணர் ரொஹான் குணரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் இலங்கையில் சட்டங்கள் வலுவிழக்கும் போது அவர்களின் எழுச்சி மீண்டும் ஏற்படக்கூடும். நாட்டில் அவர்கள் சார்ந்தவர்களால் மேற்கொள்ளப்படும் நிகழ்வுகள் பகிரங்கமாகவே நடத்தப்படுகின்றன. அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் வெளிநாடுகளில் வலுப்பெற்றுள்ளன. எனவே அரசாங்கம் புதிய சட்டத்தின் மூலம் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ரொஹான் குணரத்ன வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பயங்கரவாத செயற்பாடுகள் டிஜிட்டல் மயப்படுத்த பட்டுள்ளமையினால் அது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்கான கால அவகாசத்தை கோரியுள்ளார். உடல் நல குறைபாட்டின் காரணமாக மைத்ரி விக்ரமசிங்க இன்று முன்னிலையாக முடியாது என தெரிவித்துள்ளதாகவும் 2 வார காலங்கள் கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மைத்ரி விக்ரமசிங்கவை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இங்கிலாந்தின் வோல்ப்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற போது அரசு பணம் விரயமாக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் விசாரணை நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலஸ்முல்ல பகுதியில் 3 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முடக்கியுள்ளனர். சட்டவிரோத செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கையின் கீழ் இச்சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வலஸ்முல்ல பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான 3 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளனர். கடிகமுவ பகுதியில் வாங்கிய 14.1 பர்ச் நிலம் மற்றும் 3 மாடி வீடு ஆகியவையே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்று தேம்ஸ்வேலி போலீசார் நார்த் பேக்கில் 60 வயது மதிக்கத்தக்க ஒருவரை கைது செய்ததாகவும் பெர்க்சயர் மற்றும் நோபோக்கில் உள்ள சில முகவரிகளில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே ஆண்ட்ரூவின் கைது குறித்து பதிலளித்த 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் எனவும் போலீசாருக்கு தனது முழுமையான மற்றும் இதயபூர்வமான ஆதரவும் ஒத்துழைப்பும் உண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்பு மற்றும் இரகசிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆண்ட்ரூவிடம் விசாரணை நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக போலீசார் முன்னதாக அறிவித்திருந்தனர். அமெரிக்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஆவணங்களின் தொகுப்பில் இவர்கள் இருவருக்கும் இடையிலான தொடர்பாடல் இடம்பெற்றிருந்தது. எவ்வாறாயினும் அந்நபர் விசாரணையின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பதை தேம்ஸ்வேலி போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் போலீஸ் நிலையத்தில் இருந்து வெளியேறிய
முன்னாள் இளவரசர் வாகனத்தின் பின் இருக்கையில் சாய்ந்தபடி அமர்ந்திருக்கும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. ஆண்ட்ரூ கைது செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும். தான் எந்தவொரு தவறும் செய்யவில்லை என்பதை தொடர்ந்து உறுதியாகவும் கடுமையாகவும் கூறி வருகின்றார். ஒரு முழுமையான மதிப்பீட்டை தொடர்ந்து தற்போது முறையான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேம்ஸ்வேலி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 2010ஆம் ஆண்டில் ஆண்ட்ரூவுடன் பாலியல் ரீதியான சந்திப்பிற்காக எப்ஸ்டீனால் இரண்டாவது பெண் ஒருவர் இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டார் என்ற தனிப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் பிரித்தானியர் அல்லாத அப்பெண் அச்சமயத்தில் 20 வயதுகளில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ள போலீசார் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் உள்துறை அமைச்சிற்கும் தேம்ஸ்வேலி போலீசார் முன்கூட்டியே தகவல் வழங்கியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் நேற்று இடம்பெற்ற இக்கைது நடவடிக்கை பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பானது அல்ல எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.